வாங்க இன்றைக்கி நான் கிச்சனை எப்படி சுத்தம் செய்கிறேன் என்பதை பற்றி பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா காலை டைமில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் செய்து முடித்து சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு அந்த சாப்பாட்டுக்கு உண்டான இருக்கிற சாதத்தை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதையும் கழுவிடுவேன். நான் தினமும் இப்படி தான் செய்வேன். முதலாவது பாத்திரத்தை கழுவி எடுத்துக்குவேன். எல்லா பாத்திரத்தையும் ஒரு பாத்திரம் கூட விடாத எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கழுவி எடுத்துக்குவேன். ஒரு நாளைக்கு 2 வேளை பாத்திரம் கழுவேன். அடுத்தது அடுப்பையும் கழுவேன். அடுப்பு தட்டியுமே தினமும் நான் கழுவி எடுத்துக்குவேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். சுத்தபத்தமாக இருந்தால் தான் நம்ம சமையல் செய்கிறோம் இல்லைங்களா. நம்ம சமைக்கும்போது கவனமாக தான் செய்வோம். இருந்தாலும் நம்மளே அறியாமல் ஒரு நேரம் போல் இருக்காது, கீழே கொள்ளும். அந்த நேரத்தில் கொட்டுற நம்ம பொருளை அள்ளுவோம். அதனால் சுத்தபத்தமாக இருந்தால் தான் நல்லது. அடுப்பையும் நான் சுத்தம் பண்ணிக்குவேன். அடுப்பையும் நல்லா சோப்பு போட்டு பாத்திரம் தேய்க்கிற கம்பியால் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்குவேன். இந்த மாதிரி நம்ம அடுப்பு கழுவும் போது தான் நம்மளுக்கும் சமைக்கும்போது நல்லாயிருக்கும். எனக்கு கிச்சன் சுத்தமாக இருந்தால் தான் சமைக்கிறதுக்கு பிடிக்கும். அடுப்பை கழுவிட்டு கீழே எடுத்து வச்சிடணும். சிலிண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுப்பு எடுத்து கீழே வைக்கணும். அதில் இருக்கிற அழுக்கு தண்ணியெல்லாம் சிங்க்குக்கு தள்ளிட்டு அதன் பிறகு நம்ம அந்த ஸ்லாப்பையும் நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சிக்கணும். பாத்திரம் கழுவுற சோப்பு போட்டு தேய்ச்சிக்கணும். அந்த கிச்சன் மேலே இருக்கிற சுவரையும் எவ்வளோ தூரம் எட்டுதோ அது வரைக்கும் நான் தேய்க்கிறேன் பாருங்கள். தரையும் நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுற சோப்பு தான் பயன்படுத்துவேன். நான் கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா சாம்பல் போட்டு சாம்பலுக்கு வைக்கோல் போட்டு வைக்கோலால் தான் தீர்த்துவோம். வைக்கோல் இல்லைன்னா தேங்காய் நாரால் தீர்த்துவோம். இப்போ நான் சிட்டிக்குள்ளே இருக்கிறேன். பாத்திரம் கழுவுன்னு கம்பி இருக்குது. அந்த கம்பியால் தான் அதை தேய்க்கிறேன் பாருங்கள். பாத்திரம் தேய்க்கிற கம்பியால் தேய்ச்சோம்னா போயிடும். தண்ணி ஊற்றி நம்ம கழுவி சிங்க்குக்கு தள்ளி விட்டுடலாம். சிங்க்குக்கு 2-3 தடவை நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கழுவிக்கலாம். மேலே சுவரும் நான் தேய்ச்சேன் இல்லைங்களா, அதையும் தண்ணி ஊற்றி கழுவிக்குவேன் பாருங்கள். சுவர்லேயும் தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்தது சிங்க்கு, தண்ணி கானில் இருக்கிற சிங்க்கையும் நான் கழுவுறேன் பாருங்கள். அதையுமே நான் தினமும் கழுவிடுவேன். தண்ணி வர பைப்பையும் நான் தினமும் கழுவிடுவேன். நான் இப்படி தான் தினமும் கிச்சனை சுத்தம் பண்ணுவேன். நம்ம பாத்திரமெல்லாம் கழுவிட்டு நான் குடிக்கவும் தண்ணி பிடிப்பேன். தண்ணி பிடிச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு அடுப்பு கழுவிட்டு வர 1 மணி நேரம் ஆகும். நம்ம வெறும் பாத்திரத்தை கூடையில் அள்ளி வச்சுட்டு அடுப்பு சோறு மட்டும் கழுவ 15 நிமிஷம் போதும். நான் இப்படி தான் கிச்சனை சுத்தம் பண்ணுவேன். கிச்சன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இந்த காணொளி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.